வணக்கம். இந்த பதிவில் சந்திரன், கேது இதனுடைய இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் எது போன்ற பலன்களையும், அந்த ஜாதகனுடைய மனோ அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கேது அப்படிங்கிறவர் என்னன்னா, ஏகாந்தத்தை விரும்பக்கூடிய, தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஞான காரகன் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய தடைகளையும் லீகலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமும், சட்டப்பூர்வமான ஒரு நியாயமான ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த கேது தான். அதுல மனோகாரகன் என்று வர்ணிக்கக்கூடிய சந்திரன், தேக காரகன், நேத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அந்த கேதுவோட ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்ததுன்னா, குறிப்பாக 8 பாகைக்குள் 8 டிகிரிக்குள்ள ஒரு கட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க, அல்லது ஒரு ராசியில கேது 29 டிகிரிலையும் அடுத்த ராசியில சந்திரன் 5 டிகிரியில் இருந்தாலும் இந்த பலன்கள் சர்வ நிச்சயமாக பொருந்தும். ஏன்னா பாகையின் அடிப்படையில இந்த காம்பினேஷன் உறுதியாக செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேதுவோட சந்திரன் இணைகின்ற போது கடுமையான மன அழுத்தத்திற்கு அவர்கள் ஆட்படுவார்கள் அடிக்கடி. இல்லையா, எதையுமே கண்டுக்காம என்னமோ நடக்கட்டும் போ அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 2 விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லலாம். அதே சமயம் இந்த சந்திரன் கேது மீது கோச்சாரத்தில் சனி, ராகு, கேது இது போன்ற கிரகங்கள் வருகின்ற போது அவங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வேணாலும் அந்த கேதுவோ அல்லது சந்திரனோ இருக்கலாம். ஆனா கடுமையான பாதிப்புகள் அந்த சந்திர திசையிலோ கேது திசையோ அந்த நபர்கள் அனுபவிப்பார்கள். அந்த நேரத்தில் அவங்க பெரிய முயற்சிகள், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய பெரும் பணத்தை போட்டு ஒரு தொழில் பண்றது, இல்ல தேவையில்லாம ஒரு வழக்கு தொடரக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடியது, அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருக்கிற இடம் தெரியாம இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேது திசை சந்திர திசை அந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்ததுன்னா மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் எதையுமே ரொம்ப புத்திசாலித்தனமா எடுத்து நடத்துறதுல வல்லவர்களாக இருப்பார்கள். எக்ஸ்ட்ரீம் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க நல்ல விஷயங்கள்ல, இல்லைனாக்கா எதுவுமே எனக்கு வேணாம் போ அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு கிரக இணைவாக மனம் நாளுக்கு நாள் மாறக்கூடிய அமைப்புகளாக நிச்சயமாக இந்த கேதுவும் சந்திரனும் இணையக்கூடிய அமைப்பு மனக்குழப்பத்தை அதிகமாக தருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா ரொம்ப தீர்க்கமான சரியான இதுதான் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் நல்ல முடிவு அப்படின்னு எடுக்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சு. நன்றி.